நாட்டின் வடிவமைக்கப்பட்ட அழகிய நகரங்களில் ஒன்று புதுச்சேரி. வங்கக்கடல் ஓரம் அமைந்துள்ள இந்த நகரம் தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. தென்னிந்தியாவில் வெளிநாட்டினரை அதிகம் கவரும் இடங்களில் ஒன்று புதுச்சேரி. பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து பின்னர் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக மாறிப்போன இந்த பகுதி சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. பிரெஞ்சுக்காரர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த நகரத்தின் தெருக்கள் பெரும்பாலும் நேர்கோட்டில் அமைந்தவை. பல்வேறு சாலைகளில் பழைய பிரெஞ்சு பெயர்கள் இன்றும் அவ்வாறே உள்ளதை காண முடியும். இங்குள்ள அழகிய கடற்கரை சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கக்கூடியது. நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வரோங்க. நாங்கள் எப்பயுமே அந்த சம்மர் வெக்கேஷனால எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரே டூரிஸ்ட் பிளேஸ் பாண்டிச்சேரி மட்டும்தான். எங்கள் ரிலேட்டிவ் யார் வந்தாலும் சரி, எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுங்க யார் வந்தாலும் நாங்கள் பக்கத்தில் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வர இடம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சுற்றி பார்க்குறதுக்கோ இல்லை பீச் பார்க்குறதுக்கோ வந்து பார்க்குறதுக்கு ஒரே இடம் பாண்டிச்சேரி பீச் தாங்க. புதுச்சேரியின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்று மணக்குள விநாயகர் கோவில், மற்றொன்று அரவிந்தர் ஆசிரமம். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இவ்விரு இடங்களுக்கும் வருவதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரி வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது ஹார்பரு, பீச்சு, அப்புறம் இங்கேருந்து ஆரோவில்லு, ஆசிரமம் எல்லாமே இங்கே நீட்டாக சூப்பராக இருக்குது. இன்னும் நிறையா சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. நாங்கள் டெய்லியும் இதே மாதிரி சம்மர் ஹாலிடேக்கு வருவோம். நான் வந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து பிடிச்சது போட்டிங்கு. நான் வந்து எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்தேன். பார்க்குக்கு போனோம், கோயிலுக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், நிறைய இடத்துக்கு போனோம். அப்புறம் வந்து நாங்கள் நல்லா சுற்றி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப போட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். புதுச்சேரியின் புகழ்பெற்ற படகு இல்லம் சுண்ணாம்பாறு படகு குழாம். இங்கு துடுப்பு படகு முதல் விரைவு படகு, அடுக்குமாடி படகு என பலவித படகுகள் உள்ளன. இதில் பயணிப்பது சிறுவர்களுக்கு மட்டுமல்லாது பெரியவர்களுக்கும் உற்சாகத்தை தருவதாக உள்ளது என்கின்றனர் இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மேட்டூர்லேருந்தும் சவுதியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஆரோவில் போயிட்டு ஆரோவில் குளோபு, மாத்தூர் மந்திரி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு நேராக வந்தோம். போட் ஹவுஸ் வந்தோம். போட் ஹவுஸ் வந்துட்டு நல்லாவே இருந்த பிளேஸு. பீச்சில் ஒரு ஆட்டம் போட்டுட்டு டபுள் டேக்கர் பார்த்தோம். டபுள் டேக்கர் வந்தோம். வர பார்த்தோம் டபுள் டேக்கர் வந்து ரொம்ப அருமையாக இருந்தோம். பாண்டிச்சேரி ஆரோவில்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் போட்டிங் போகணுன்றக்காக இங்கே வந்தோம். டபுள் டேக்கர் போட்டில் மேலே அதில் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, பிளேஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே சுற்றி பார்க்க வந்தோம். இங்கே படகு சவாரி இருக்குன்ட்டுன்னு நல்லா இருக்குங்க. இப்போ திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இதில் வந்தோம். நாங்கள் டபுள் டேக்கர் போட்டில் வந்தோம். நல்லா இருந்துச்சு. சென்னையிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நகரம் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரம் என்பதால் பொழுதை போக்குவதற்கும் விரும்பிய உணவை உண்பதற்கும் தேவையான பொருட்களை வாங்குவதற்குமான வாய்ப்புகள் இங்கு கொட்டி கிடக்கின்றன. தங்குவதற்கும் ஏராளமான ஓட்டல்கள் உள்ளன. இங்குள்ள அரசு விடுதியின் கட்டணம் 150 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. கோடை விடுமுறையை குதூகலத்துடன் கழிக்க ஏற்ற இடம் புதுச்சேரி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுமானுடன் பாலமோகன்தாஸ்.